குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். யூனியன் பிரதேசமான புதுச்சேரியை சேர்ந்தவர் பிரகாஷ். 38 வயதான இவர் சொந்தமாக தொழில் செய்து வந்ததாக தெரிகிறது. தன்னுடைய தொழில் சம்பந்தமாக பிரகாஷ் அடிக்கடி சென்னைக்கு வந்து செல்வதை வழக்கமாக வைத்திருந்துள்ளார். அந்த வகையில் கடந்த 29ஆம் தேதியன்று பிரகாஷ் தன்னுடைய பெண் தோழியுடன் காரில் சென்னைக்கு வந்துள்ளார். அங்கு தன்னுடைய வேலைகளை முடித்துக் கொண்டு அசோக் நகர் காவல் நிலையம் அருகே உள்ள காப்பி கடைக்கு அருகே காரை நிறுத்திவிட்டு பிரகாஷும் அவரது பெண் தோழியும் காருக்குள் அமர்ந்தபடியே பேசிக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது அந்த வழியாக 4 பேர் கொண்ட கும்பல் 2 பைக்குகளில் ஸ்பாட்டுக்கு வந்துள்ளனர். அவர்கள் பிரகாஷின் கார் அருகே பைக்குகளை நிறுத்திவிட்டு காருக்குள் இருந்தவரிடம் பேச்சு கொடுத்துள்ளனர். சில நிமிடங்களில் பிரகாஷ் காரை விட்டு இறங்கி வந்து அவர்களுடன் பேசியுள்ளார். அப்போது அந்த கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தி, அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் பிரகாஷை சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது. ஒருபுறம் இரத்த வெள்ளத்தில் சரிந்த பிரகாஷை பார்த்து அப்பகுதி மக்கள் அலறி துடித்தனர். அதே நேரத்தில் அவருடன் இருந்த பெண் தோழியும் திடீரென மாயமாகியுள்ளார். பின்னர் பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் ஸ்பாட்டுக்கு விரைந்த போலீசார் உடனடியாக பிரகாஷை மீட்டு அருகில் இருந்த இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி பிரகாஷ் பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து அசோக் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பைக்கில் வந்த மர்ம நபர்கள் பிரகாஷிடம் பேச்சு கொடுத்து பின்னர் அவரை தாக்கிவிட்டு தப்பியது உறுதியானது. மேலும் அந்த பகுதியில் கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் 2 பெண்கள் 1 ஆண் என 3 பேரிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறி வருவதால் உதவி ஆணையர் தலைமையில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. மேலும் அந்த பகுதியில் கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் 2 பெண்கள் 1 ஆண் என 3 பேரிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறி வருவதால் உதவி ஆணையர் தலைமையில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பைக்கில் வந்த அந்த கும்பல் யார், முன்விரோதம் காரணமாக பிரகாஷை கொலை செய்தார்களா, அவருடன் இருந்த பெண் தோழி யார் என்பது குறித்து போலீசார் விசாரணையை விரிவுபடுத்தியுள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.